நாசர் சார்கிட்ட போயிட்டு அப்போ தான் ஒரு புது கார் வாங்கியிருக்காரு, ஒரு கருப்பு கலர் கார் வாங்கியிருக்காரு. காரை விட்டு இறங்கி நடக்கும்போது அவர் வந்து என்னடா கதை வச்சிருக்க அப்படின்னு கேட்குறாரு. வச்சுட்டு இப்படி திரும்பி பார்த்தா அந்த கருப்பு கார் அப்படியே ஒரு வெள்ளை கார் வந்து நிற்குது கரெக்டாக. நான் சொன்னேன் 2 ஃப்ரெண்ட்ஸு சார் அப்படின்னு. அப்போ சார் ஒருத்தன் கெட்டவன் ஒருத்தன் நல்லவன் சார் அப்படின்னு. ஏன்னா பிகாஸ் பிளாக் அண்ட் ஒயிட்டு. அப்புறம் அந்த கெட்டவன் சொல்கிறான், டேய் ரொம்ப நீ வந்து பிரச்சனை பண்ணடா, உன்னை ஒரு நாள் நான் கொண்டுருவேன்டா அப்படின்றான். என்னடா சொல்கிறேன் ஒன்றும் புரியலண்ணா. இல்லை சார் எனக்கே புரியல, வெயிட் பண்ணுங்கள் சார் சொல்லிட்டு வந்துட்டு நான் அதை போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நான் உட்காந்து அந்த கதையை ஆரம்பிக்கிறேன். சில நேரங்களில் கதைகள் ஒரு இமேஜ்லேருந்து ஆரம்பிக்கலாம். எனக்கு ஆரம்பித்தது வந்து ஒரு வெள்ளை கலர் காரும் கருப்பு கலர் காரும் நிற்கும் போது நல்லது கெட்டது அதுலேருந்து ஒரு கதை ஆரம்பிது. 40 நாளுக்கு அப்புறம் என்னை அறையில் வந்து பார்த்தாரு நாசர். ஷாக் ஆகிட்டார். அறை ஃபுல்லாக வெள்ளை பேப்பரில் ஒட்டி உள்ளே நடந்து போய்க்கிருக்கேன். இந்த பக்கம் அந்த சத்யா கேரக்டர், இந்த பக்கம் அந்த கிருபா கேரக்டர், வெள்ளைக்காரு கருப்பு காரு. இங்கேருந்து போய் ஒன்று எழுதுவேன், இங்கேருந்து எழுதுவேன், இங்கே மிச்சமெல்லாம் கேரக்டர் வந்துகிட்டே இருப்பாங்க. அப்படியே பார்த்து எழுதினா சார். அதுக்கப்புறம் அது 5ஆவதுன்னு வருது. இன்றைக்கி வரைக்கும் என்னுடைய எல்லாரும் என்ன சொல்லுவாங்க, அந்த படம் தான் உங்களுடைய முக்கியமான படம், உங்களுடைய ரொம்ப ஸ்ட்ராங்கான படம்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரியல, என்னன்னு தெரியல.